வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்காவோட வளைகாப்புக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஆக்சுவலாக நான் பவுன் காப்பு வந்து வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். அந்த வீடியோ என்கிட்ட இல்லை. பார்த்திங்கன்னா வெள்ளி காப்பு வாங்கியிருந்தோம், பவுன் காப்பு வாங்கியிருந்தோம். இது வந்து வளையல் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை போட்டு விடுவாங்க, வேப்பங்காப்பும் இதுவும் போட்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு அது வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து ஹோல்சேலாக வாங்கிட்டோம். கும்பகோணம் பெரிய கடத்தரில் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அதில் பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் தாலி இதெல்லாமே வச்சு, காப்பி அரிசி எல்லாமே வச்சு சாக்லேட்லாம் போட்டு ரெடி பண்ணி முதல் நாள் மதியமே ரெடி பண்ணி அதை பேக் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ் பிளேட்டில் வைக்கலாம், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குறதுக்காக போயிருந்தேன். பெரிய கடத்தரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கடை இருக்குது. அதில் ஷாப்பிங் மாலில் போய் நீங்கள் இந்த பிளேட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவே நீங்கள் வந்து ஹோல்சேலாக போய் ராஜஸ்தான் கடை வந்து 2-3 பேர் வச்சுருக்காங்க, அந்த இடத்துல போய் விசாரிச்சிங்கன்னா ஒரு கடையில் தான் இருந்துச்சு, அங்கே ரொம்ப கம்மியாகவே ப்ரைஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 25 பீஸ் எடுத்து டேமேஜ்னு சொல்லி எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுலேருந்து செலக்டிவாக கொஞ்சம் பிளேட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஒரு 11 பிளேட் போல் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பிளேட்லேயும் ஒன்று வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் தேங்காய் வைக்கலாம் இந்த பிளேட்டில், பட் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ தாம்பூலமில் மாற்றிட்டு பேங்கிள்ஸ், குட்டி குட்டி ஐட்டம் எதெல்லாம் வெயிட் இல்லாமல் இருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்து இந்த டெக்கரேட்டிவ் பிளேட்டில் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். பூ, வெத்தலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதே பிளேட்லேயே வச்சுட்டோம். நைட்டே வச்சுட்டோம். நாங்கள் நைட்டு ஒரு 10 o'clock மேலே இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். எல்லாருமே நாட் போட்டு கட்டிட்டிங்கன்னா அது வந்து வீணாக போயிடும், காலையில் வெத்தலைலாம் நல்லா இருக்காது, பூலாம் வீணாக போயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் அப்படிலாம் இல்லை. முதல் நாள் நைட் தானே பண்ணுறோம், மறுநாள் காலையில் 11 மணிக்கு வளைகாப்புங்கக்குள்ளே அப்படி வீணாலாம் எதுவுமே போல் நல்லா தான் இருந்துச்சு. மல்லிப்பூ மட்டும் நாங்கள் வந்து இந்த மாதிரி நாட் பண்ணலை, அதை வந்து காலையில் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக அங்கே வச்சுக்கிட்டோம். இந்த நாட் எங்கே வாங்கியிருந்தேன், அதாவது இந்த நெக் கிளாத் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா கும்பேஸ்வரன் சாமி கோயிலில் நீங்கள் அடிவாசல் இறங்கினோடனே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு கடை இருக்கும். நீங்கள் உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு கடை ரைட்டில் இங்கே ஒரு அண்ணா இருப்பாங்க. அந்த அண்ணாட்ட வந்து இந்த மாதிரி நெட் கிளாத் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை எடுத்து கொடுப்பாங்க. ஒரு மீட்டர் இவ்வளோன்னு சொன்னாங்க. 30 rupees சம்திங், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 30 rupees கிட்ட தான் இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு நான் 7 மீட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு 10ல் 11 பிளேட்டுக்கு. அதுக்கப்புறம் திருப்பி போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். திருப்பி ஒரு 7 மீட்டர் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு 2.5 மீட்டர் மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். மேலே அந்த நாட்டு வந்து ஒரு பிங்க் கலரில் வச்சு கட்டுறல அந்த நாட்டுமே வந்து அங்கேயே தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ரோல் வந்து 15 rupees or 20 rupees சம்திங் இதில் தான் இருந்துச்சு. ரொம்பவே அது மேலே நாட் போட்டு கட்டினதுக்கப்புறம் நீட்டாக அழகாக பார்க்குறதுக்கு இருந்துச்சு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்ன தான் நீங்கள் டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி பிளேட்லாம் டெக்கரேட் பண்ணணும்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு போனாலும் காலையில் அங்கே போனோடனே நம்ம மனசு கஷ்டப்படுற அளவுக்கு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லாமே ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு 1 மணி வரையும் உட்காந்து நாட்லாம் கட்டினோம் நானும் தம்பியும். பட் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சுக்கிட்டு இந்த நாட்லாம் உங்களுக்கு எடுத்தால் மனசு கஷ்டப்படாதான்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள். நான் வந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த நாட்லாம் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது எதுவுமே வந்து வீணாக போகாது. இப்படி தான் வளைகாப்பு ஃபங்க்ஷன் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அக்காவோட வளைகாப்போட ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பாய். நீ படுத்துக்க தம்பி, அம்மாட்ட நீ படுத்துக்கடா, பைரவ விட்டுரு வேணாம். அப்பா இதோ வந்துட்டேம்மா. தம்பி நீ படுத்துக்க, அம்மாட்ட நீ படுத்துக்க. பைரவ வேணாம். பைரவ இந்தா. நீ படுத்துக்க தம்பி, படுத்துக்க. பைரவுக்கு வேணாம், வாங்கி தம்பி, நீ வாங்கிக்க மாட்டேன். பைரவ் கொடுக்காத.